காலங்காத்தால முழிச்ச கையோட சாப்பாடு கூட சாப்பிடாம மிருத்துஞ்சயனை வெளியே கூட்டு வந்து வேடிக்கை காட்டி சாப்பாடு கொடுத்தா சாப்பிடும்போது லைட்டா ட்ரெஸ்லையும் சிந்திட்டானேன்னு ட்ரெஸ்ஸையும் மாத்திட்டு மறுபடியும் வேடிக்கை காட்ட வெளியே கூட்டு வந்து என்ற தாடியை பாருங்க எப்படி பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான்னு. பொருடா மவனே, உனக்கு ஒரு 15 வருஷத்துல வளர்ந்துரும். சரிதான்னு நான் மகனை பாத்துக்கவே வைஃப் எங்க 2 பேருக்கும் தோசையும் சட்னியும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யணும்னு சட்னிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வெட்டி வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் வதக்கினதை மிக்சியில போட்டு அரைச்சி சட்னியாக்க, மறுபக்கம் தோசைக்கல்ல சூடாக்கி அதுல மாவை ஊத்தி தோசையை சுடன்னு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செஞ்சா போதாத அமைச்சரே மிருத்துஞ்சயனையும் தூங்க வச்சாகணும். புள்ள சமத்து புள்ள தூங்கிட்டாரு பாருங்க. அப்புறம் நாங்க 2 பேரும் தோசையும் சட்னியும் பிரேக்ஃபாஸ்டா சாப்பிட்டு முடிக்கவே இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே லஞ்சை செஞ்சு முடிச்சிடலான்னு காலையில 10:30 மணிக்கே லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அடுப்புல பாத்தீங்கன்னா ஒலையே வச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் அப்படி வெளியே போயிட்டு இப்படி கிச்சன் பக்கம் வந்த பாருங்க, ஏதோ ஒரு கருகிற வாடை அடிச்சுது. எட்டி பார்த்தாதான் மதியானம் சோத்து கூட்டுக்கு பாவக்காய் பொரிச்சிருக்காங்க. அது லைட்டா கருகி போயிருச்சு போல. அது வேற ஒண்ணும் இல்ல, நான் வெளியே போயிட்டு வர்ற கேப்ல ஐயா முழிச்சிட்டாப்லன்னு ஐயாவை தூக்கி வச்சிருந்திருக்காங்க. அதனால இந்த பாவக்காவை லைட்டா கவனிக்காம கருக விட்டாங்க போல. ரைட் நண்பர்களே, கருகிய பாவக்காவுடன் இந்த காணொலியை கச்சிதமாக நிறைவு செய்கிறேன். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு காணொலியில் சந்திப்போம்.